ஒய்ஃபை கொன்னது யாருன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து 26 வருஷமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. 26 வருஷம் கழித்து அந்த தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த கதையை பற்றி இப்போ பார்ப்போம். அது எங்கன்னா ஜப்பானில் நடந்த ஒரு விஷயங்க. 1999 நடந்த ஒரு விஷயம். அவர் பேர் என்னன்னா சக்காரோ டக்காபாருங்க. அவர் வந்து ஒரு ஜப்பானில் சேர்ந்த ஒரு மனுஷன். அவர் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை 2 வயசில் ஒரு பையன் இருந்திருக்கான். இவர் எப்பயும் போல் காலையில் இன்ஸ்டா ஆஃபீஸ் கிளம்பியிருக்காங்க. போயிட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன ஆயிருக்குன்னா அவங்க ஒய்ஃப் வந்து இறந்த நிலைமையில, அதாவது ரொம்ப ரத்தம்லாம் போய் அந்த மாதிரி இறந்த நிலைமையில இருந்திருக்காங்க 1999. ஆனால் அவங்க குழந்தை மட்டும் அந்த பக்கத்தில் வந்து அம்மா இறந்ததே தெரியாமல் அந்த குழந்தை அந்த விளாண்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்து அவர் ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இங்கே அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து நியாயம் எதுவும் கிடைக்கல. என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப போராடி இருக்காங்கன்றது வந்து மட்டும் தெரிஞ்சிருக்கு அந்த கொலையாளிக்கிட்ட. அது எப்படின்னா ரொம்ப ஃபைட் பண்ணியிருக்காங்க. அங்கே பொருள்லாம் செதறி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இவங்களோட பிளட் சாம்பிளும் இருந்திருக்கு, அந்த கொலையாளியோட பிளட் சாம்பிளும் இருந்திருக்கு. அந்த இடத்துல பிளட் கிடந்திருக்கு. பட் என்னென்னா 1990 அப்புறம் வந்துட்டு இந்த பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவு டெக்னாலஜி இல்லை. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டெக்னாலஜி என்னைக்காவது ஒரு நாள் வளரும், அப்போ நம்ம கண்டிப்பாக அதுக்கு யாருன்னு கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அவர் ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வீட்டை வந்துட்டு அப்படியே எதுவுமே இல்லாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த 25 வருஷமா அந்த வீட்டுக்குள்ளே யாருமே போல. ஏன்னா எடுத்தபடியாக இருந்தால் தான் 26 வருஷம் கழிச்சு அதுலேருந்து ப்ரூஃப் எடுக்க முடியும்னு சொல்கிறதுனால அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு 25 வருஷம் கழிச்சு அந்த கேஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்காக அந்த 25 வருஷம் பூட்டி இருந்த வீட்டையும் அவங்க ஓப்பன் பண்ணி அந்த கேஸை வந்து மறுபடியும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா